மதுரையில் பூட்டியிருந்த வீடுகளாக குறிவைத்து கைவரிசை காட்டி வந்த குரங்குகுல்லா கொள்ளையர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்போம். பாலமுருகன், இவர்கள் யார்? இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை புறநகர் பகுதிகளில் 2 ஆண்டுகளாக பூட்டியிருந்த வீடுகளை தொடர்ச்சியாக நோட்டமிட்டு கைவரிசை காட்டி வந்த குரங்குகுல்லா டவுசர் கொள்ளையர்கள் 2வரை நாகமலை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் உட்கோட்டம் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக டவுசர் மற்றும் குரங்குகுல்லா போட்டு இரவு நேரங்களில் ஆள் இல்லாத வீடுகளில் நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்தனர். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி ஆனந்தராஜ் தலைமையில் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் தனிப்படை அமைக்கப்பட்டு தேர்தல் வேட்டையானது நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஈரோடு மாவட்டம் பனையம்பள்ளியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் சிவா, குட்டை சிவா என்றவரும், சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கிராமத்தைச் சேர்ந்த முனியன் மகன் மருதுவாண்டி ஆகிய 2வரை போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது தேனி மாவட்ட சிறையில் அடைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.